ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு. இந்த வெயில் காலத்துல மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அதனால மோர் குழம்பு தான் செய்ய போறேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மோர் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல நம்ம வந்து பச்சரிசி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இது மூணையும் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஊற வச்சிடலாம். இது அரை மணி நேரம் போல ஊறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம போய் காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வந்துடுவோம். இப்போ மோர் குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம காயை வந்து வேக போட்டுடலாம். தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்போ நான் வந்து சேப்பங்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இது வந்து தோலை சீச்சிட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிட்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன். இது பெரிய வெங்காயம், இதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து முதல்ல இந்த காயில நல்லா உப்பெல்லாம் சார்ந்து நல்லா கொஞ்சம் வேகட்டும். நம்ம மூடி போட்டு வேக வச்சிருவோம். இப்போ இந்த காய் அவிஞ்சிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயும் நம்ம இந்த ஊற வச்சிருந்த இந்த பச்சரிசி கடலைப்பருப்போட இது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் தேங்காய் இதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இது அதுக்கப்புறம் வந்து ஜீரகம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ காயெல்லாம் நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச இந்த இதை வந்து இதில் ஊற்றிடலாம். அந்த பேஸ்ட்டை நம்ம தாளிச்சுக்கின்றலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நான் கடுகு போட்டுறேன். மிளகு, பொடியாக கட் பண்ண இஞ்சி, பெருங்காயம், கருவேப்பிலை. இப்போ இதை நம்ம மோர் குழம்புல ஊற்றிடுவோம். இப்போ இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் போல இருக்கட்டும். லாஸ்டா நம்ம வந்து மோரை ஊற்றி இறக்கிடலாம். இப்போ நான் வந்து 1 கிண்ணம் தயிர் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டான புளிப்பு தயிர் தான். இந்த மோர் குழம்புக்கே கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஃப்ரெஷ் தயிர் எடுக்கக்கூடாது. இது கொஞ்சம் புளிப்பு தயிராக இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ அதை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் அடிச்சுட்டு வந்து இந்த தயிரை இதில் சேர்த்துடுறேன். இது தயிர் ஊற்றிட்டு இது ஒரு 2 நிமிஷம் போல் இருந்தால் போதும். இப்போ மோர் குழம்பு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லியை தூக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ மோர் குழம்பு ரெடி. பாருங்கள் மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இது சேப்பங்கிழங்குல வச்சுருக்கேன். இதில் வெண்டைக்காயில் கூட மோர் குழம்பு செய்யலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மீண்டும் சிறு பிடிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.